பேட்டை. ரன்னிங் டைம் 172 மினிட்ஸ். எப்பயும் போல ஒரு தமிழ் சினிமா மாஸ், ஃப்ளாஷ்பேக் போர்ஷன், சென்டிமெண்ட் அது மாதிரி ஒரு படம் தான் பேட்டை. ஃபர்ஸ்ட் டைம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் சூப்பர் ஸ்டார் மட்டுமே தான் பேட்டை ஃபுல்லாக இருக்காரு. ரீசெண்ட் டைம்ஸ்லேயே சூப்பர் ஸ்டாரோட பெஸ்ட் மூவி பேட்டை. முன்னாடி உள்ள அதே ஸ்டைல், அதே எனர்ஜி எல்லாம் திரும்பி பேட்டையில் நம்ம பார்க்கணும். சிம்ரன் அண்ட் த்ரிஷா இவங்க 2 பேருமே படத்தில் கம்மியான டைம் தான் வராங்க. ஆனால் அந்த டயத்தில் கரெக்டாக ப்ளே பண்ணிட்டு அவங்களோட ரோலை அவங்க கரெக்டாக பார்த்துக்கிட்டாங்க. மேகா ஆகாஷ் ஸ்டார்டிங்கில் நல்லா பண்ணாங்க, அப்புறம் எங்கே போனாங்கிறது டேரக்டருக்கு தான் தெரியும். மாளவிகா மோகன் அவங்க தான் படத்தோட ஆக்சுவல் ஹீரோயின். சசிகுமார் அண்ட் பாபி சிம்ஹா அவங்க பங்குக்கு அவங்களும் கரெக்டாக பண்ணிட்டாங்க. சசிகுமார் ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் பக்காவாக செட் ஆயிருந்தார். பாபி சிம்ஹா செம்ம ஸ்மார்ட் ஸ்டோரிலையும். ரீசெண்டாக வர படத்தில் எல்லாத்துலேயும் வில்லன் எவ்வளோ முக்கியம்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் நவாசுதீன் அருமையாக பண்ணியிருக்காரு. அதுலேயும் ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் ஒரு ஷார்ட் தேட்டர் ஃபுல்லாக கைத்துட்டாங்க. செம்ம ரெஸ்பான்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி ஒவ்வொரு படத்தையும் எப்படி இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணுறாங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதி வந்ததுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிட்டார். காமெடி முனிஷ்காந்த் பெருசாக இல்லைனாலும் ரஜினியை வச்சு காமெடி அங்கங்க ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டிஓபி அவருக்குன்னு தனியாக ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணி கேமரா ஒர்க்கை பக்காவாக பண்ணியிருக்காங்க. எங்கேயும் லேக் இல்லாமல் பிசுறு தட்டாமல் போர் அடிக்காமல் செம்மையாக பக்காவாக கட் பண்ணியிருக்காங்க. பீட்டர் ஹைன் ஸ்டென்ட்டு செம்மையாக பண்ணியிருக்காரு. இன்ட்ரோவில் வர ஃபைட்டும் கிளைமேக்ஸில் வர ஃபைட்டும் பக்காவாக இருக்குது. டான்ஸ் சொல்கிற அளவுக்கு ஒன்றுனாலும் சூப்பர் ஸ்டாருக்கு எவ்வளோ மேக்ஸிமம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. ஆர்ட் ஒர்க் பயங்கரமாக இருக்குது. சர்ச் சீன், கிளைமேக்ஸ் ஃபைட் அங்கெல்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் தான் அல்டிமேட்டு செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனால் ஒரு 2-3 சீனில் பழைய சூப்பர் ஸ்டாரோட தீம் மியூசிக் பட்டிட்டிங் நீங்கள் பார்த்து போட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஒரு 4-5 இடத்துல பிஜிஎம் பக்காவாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சாங் பிளேஸ்மெண்ட்லாம் பக்காவாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படா ஸ்டோரிக்குள்ளே போகணும்னு இருந்தது. கரெக்டான டயத்தில் ஸ்டோரிக்குள்ளே வந்து இன்ட்ரோல் பக்காவாக வச்சுட்டாங்க. இப்போதும் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் தான் போர் அடிக்கும். செகண்ட் ஆஃப் பக்காவாக போச்சு. ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் லேக் அடிச்சிச்சு. கார்த்திக் சுப்ராஜோட ஸ்க்ரீன் பே செகண்ட் ஆஃபில் மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பட் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சு இதுக்கு தான் அந்த ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிற மாதிரி மாற்றி பயங்கரமாக பண்ணிட்டாங்க. ஓவரால் ரேட்